Hello students, in science we are going to learn today unit 16 microorganisms. Already we have seen in this lesson some topics like virus, characters of virus and structure of viruses and bacteria, classification of bacteria, etc. through Zoom app. In this video we are going to learn further topics. Let's start. Fungi are group of eukaryotic organism that lack chlorophyll. ஒரு செல்லை வந்து 2 டைப்ஸாக பிரிப்பாங்க, ப்ரோகாரியாட்டிக் யூகாரியாட்டிக்னு. ப்ரோகாரியாட்டிக் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் இருக்காது, நன்கு வரையறுக்கப்பட்ட நியூக்ளியஸ் இருக்காது. நியூக்ளியஸ் மாதிரியும் இருக்கும், இல்லாத மாதிரியும் இருக்கும். யூகேரியாட்டிக் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் அது உள்ளே இருக்கும். அப்போ இந்த ஃபங்கைங்கிறது வந்து இந்த யூகேரியாட்டிக் வெரைட்டி உள்ளே வந்துடும். லேக் குளோரோஃபில் அப்படின்னு சொன்னால், லேக் அப்படிங்கிறது பற்றாக்குறை, குளோரோஃபில் அப்படிங்கிறது அது எல்லா பிளான்ட்டும் வந்து க்ரீன் கலரில் இருக்கிறதுக்கு இந்த குளோரோஃபில் தான் காரணம். அப்போ அது அந்த குளோரோஃபில் இதில் மிஸ் ஆகுறதுனால தான் ஃபங்கை வந்து க்ரீன் கலரில் இருக்கிறது இல்லை. தே க்ரோ இன் டார்க் என்விரான்மெண்ட்டு, எங்கெல்லாம் வந்து இருட்டு பகுதியாக இருக்குதோ அங்கெல்லாம் வளரும். தே மேபி ஐதர் யூனிசெல்லுலார் ஆர் மல்டி செல்லுலார். இது வந்து சிங்கிள் செல்லுலாராகவும் இருக்கும், மல்டி செல்லுலாராகவும் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள்னு சொல்லி படிச்சுட்டு இருக்கும்போது இப்போ தான் வைரஸ் பாக்டீரியாவை பற்றி பார்த்துட்டு வந்தோம். இப்போ இந்த யூனிசெல்லுலாருங்கிறதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஈஸ்ட். ஏன்னா இந்த ஃபங்கைங்கிறது வந்து மைக்ரோவாகவும் கிடைக்குது, மேக்ரோவாகவும் கிடைக்குது. இந்த மேக்ரோ மல்டி செல்லுலாருங்கிறதுக்கு வந்து பென்சிலியம் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். தே ஆர் ஃபவுண்ட் இன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஹேபிடட்ஸ், எல்லா விதமான வாழிடங்கள்லையும் இது இருக்கும். தே ஆர் என்க்ளூடட் அண்டர் கிங்டம் ஃபங்கை. இது கிங்டம்னு சொல்லி நீங்கள் தனியாக வந்து 9th ஸ்டாண்டர்டில் போய் படிப்பீங்க. அதாவது பிரிப்பாங்க கிளாசிஃபிகேஷனில் வந்து 7 கிங்டம்ஸ் உள்ளதாகவும் இருக்கும், 5 கிங்டம்ஸ் உள்ளதாகவும் இருக்கும். இந்த விக்டேகர் அப்படின்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து 5 கிங்டமாக பிரிப்பாங்க. அதாவது டாக்ஸானமின்னு சொல்லுவாங்க, வகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கும்போது மொனிரா ஃபங்கை அப்படின்னு சொல்லி அந்த பிரித்து கொண்டு வரும்போது அந்த கிங்டம் வந்து ஃபங்கைக்குன்னு அந்த நேம்லேயே ஒரு கிங்டம் இருக்குது. த ஸ்டடி ஆஃப் ஃபங்கை இஸ் கால்டு மைக்காலஜி. இந்த ஃபங்கையை பற்றி படிக்கிற படிப்புக்கு வந்து மைக்காலஜி. ஏற்கனவே வைரஸ்க்கு வந்து வைராலஜின்னு, பாக்டீரியாவுக்கு வந்து பாக்டீரியாலஜி அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். இந்த மைக்ரோ ஆர்கானிசமை பற்றி படிக்கிறதுக்கு மைக்ரோபயாலஜி அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். சம் ஃபங்கை ஆர் மேக்ரோஸ்கோபிக், எக்ஸாம்பிள் மஷ்ரூம். இது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதாவது நம்ம ஃபங்கைங்கிறது வந்து மைக்ரோவாகவும் கிடைக்குது, மேக்ரோவாகவும் கிடைக்குது. அந்த மேக்ரோவாக கிடைக்கிறதா நம்ம பென்சிலியம், மஷ்ரூம் இதெல்லாம் நம்ம சொல்லலாம். தெர் ஆர் அரௌண்ட் 70,000 ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபங்கை லிவிங் இன் த வேர்ல்டு. இந்த உலகத்தில் ஃபங்கை வந்து 70,000 இருக்குது. நம்ம ஃபங்கைன்னு சொன்னாலே நமக்கு காளான் தான் ஞாபகத்துக்கு வரும். அப்போ அந்த காளான்லேயே பார்த்தீங்கன்னா நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். கிட்டத்தட்ட 70,000 ஸ்பீசிஸ் வந்து இதில் வெரைட்டிஸ் இருக்குது. Here we will study about yeast, which is a unicellular fungi. You will study about multicellular fungi elaborately in chapter 17. இப்போ இந்த பார்ட்டில் வந்து யூனிசெல்லுலாராக இருக்கக்கூடிய ஈஸ்ட்டை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஏன்னு சொன்னால் நம்ம மைக்ரோ ஆர்கானிசம்ங்கிற லெசனுக்கு கீழே இந்த ஃபங்கையை நம்ம படிக்கிறதுனால யூனிசெல்லுலாரை பற்றி மட்டும்தான் இங்கே கொடுக்க போகிறாங்க. சாப்டர் 17 வந்து மல்டி செல்லுலாரை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கான ஐ பட்டன் வந்து மேலே கொடுக்குறோம், அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். Cell structure of yeast. Yeast are found freely in the atmosphere. Atmosphere ஃப்ரீயாக yeast வந்து காணப்படும். Yeast grows in all kinds of media containing sugar. எந்த இடத்துலலாம் சுகர், கார்போஹைட்ரேட் இருக்குதோ அங்கெல்லாம் yeast ஃப்ரீயாக வளர ஆரம்பிச்சிடும். The cell is ovoid in shape containing cell wall and nucleus. இந்த செல் அமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து செல் வால் இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும். அது வந்து ஓவாய்டுங்கிற ஷேப்பில் இருக்கும். இதுதான் வந்து ஈஸ்ட்டுக்கான செல். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செல் மெம்பரேன் இருக்குது, நியூக்ளியஸ் வந்து தெளிவாக இருக்குது. அதனால தான் இது யூகேரியாட்டிக் இதில் வந்துடுது. அடுத்தது வந்து ஃபுட் கிரானுல் அப்படின்னு சொல்கிறது, சைட்டோபிளாசம், வேக்யூல் இதெல்லாம் இருக்குது. The cytoplasm is granular and has vacuoles. Granular அப்படிங்கிறது ஒரு மாதிரி பொறியாக இருக்கும், துகள்களாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. வேக்யூல்ஸ் இதில் இருக்கும். இந்த வேக்யூல்ஸ் இதெல்லாம் பற்றி நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் போய் படிப்பீங்க.
ஆர்கனல்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த செல்லு உள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன உறுப்புகளில் தான் நம்ம ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்டு கிளைக்கோஜன் அண்ட் ஆயில் குளோபுல்ஸ். கிளைக்கோஜன் வந்து ஆயில் குளோபுல்ஸ் மாதிரி இருக்கும், அதாவது எண்ணெய் துளிகள் மாதிரி அந்த கிளைக்கோஜன் அங்கங்கே இருக்கும். அப்போது சைட்டோபிளாசம்ங்கிறது துகள் துகளாக இருக்கும். அந்த சைட்டோபிளாசம் உள்ள வேக்யூல் இருக்கும், ஆர்கனல்ஸ் இருக்கும், கிளைக்கோஜன் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஈஸ்ட் எய்ட்ஸ் இன் ஃபெர்மெண்டேஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் என்சைம் ஸைமேஸ். ஃபெர்மெண்டேஷனுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம வந்து கடையில் ப்ரெட்டுலாம் வாங்குகிறோம். அந்த ப்ரெட்டு வந்து பார்க்குறதுக்கு கை வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த பன்னு இதெல்லாம், ஏன்னா அதிலெல்லாம் ஈஸ்ட்டு கலந்துருப்பாங்க. அந்த ஃபெர்மெண்டேஷனுங்கிறது வந்து புளிக்க வைத்தல் இல்லைன்னா நொதித்தல் அப்படின்னு பேர். இது வந்து நம்ம வீட்டில் வந்து இட்லி அப்படிங்கிறது வந்து நாளே மாவு உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சிட்ட பிறகு 8 hours கழித்து நம்ம இட்லி ஊற்றும் போது தான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இங்கே வந்து இந்த ப்ரெட்டு பன்னெல்லாம் செய்யும்போது இந்த ஈஸ்ட் கலக்கிறதுனால அந்த சாஃப்ட்னஸ் வந்து வர ஆரம்பிக்குது. அதை தான் நம்ம ஃபெர்மெண்டேஷன் சொல்லுவோம். அந்த ஃபெர்மெண்டேஷனுக்கு வந்து ஸைமேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இட் ரெஸ்பயர்ஸ் anaerobically அண்ட் ரீப்ரொடியூசஸ் பை பட்டிங். இது வந்து anaerobic அப்படின்னு சொன்னால் ஆக்சிஜன் இல்லாத இடத்துல வந்து சுவாசிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரீப்ரொடியூஸ், ஒரு ஈஸ்ட் அடுத்த ஈஸ்ட்டை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணோம்னா பட்டிங்னு சொன்னால் இப்படி ஒரு கிளை இருக்குதுன்னு சொன்னால் அது பக்கத்தில் சின்னதாக ஒரு கிளை மாதிரி வரும். அது வளர்ந்தோடனே இதிலேருந்து கீழே விழுந்து தனியாக போகும், அதை தான் பட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபங்கையை பற்றி பார்த்தோம். இந்த ஃபங்கைங்கிறது யூகாரியாட்டிக் ஆர்கானிசமில் வரும். இதில் குளோரோஃபில் இருக்காது. இதில் வந்து யூனிசெல்லுலார் மல்டி செல்லுலாராகவும் கிடைக்கும். யூனிசெல்லுலாருக்கு வந்து ஈஸ்ட் எக்ஸாம்பிள், மல்டி செல்லுலாருக்கு பென்சிலியம் எக்ஸாம்பிள். இது வந்து மைக்ரோ ஆர்கானிசம் கீழே வர்றதுனால நம்ம வந்து யூனிசெல்லுலாரை பற்றி மட்டும்தான் இந்த பாட்டில் பார்ப்போம். இந்த ஃபங்கையை பற்றி படிக்கிற படிப்புக்கு மைக்காலஜி அப்படின்னு பேர். செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈஸ்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கும். இதில் செல் மெம்பரைன் இருக்கும், நியூக்ளியஸ் தெளிவாக இருக்கும். சைட்டோபிளாசம் உள்ளார வந்து வேக்யூல்ஸ், ஆர்கனல்ஸ், கிளைக்கோஜன் இதெல்லாமே இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஈஸ்ட்டு வந்து ஃபெர்மெண்டேஷனில் அதிகமாக யூஸ் ஆகும். அதுக்கு வந்து இந்த ஸைமேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்.